ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் கடையில் வாங்கினேன். நான் சும்மா வாங்கினேன். இதில் என்ன பண்ணேன், நான் வேஸ்ட்டு காய்கறி, அப்புறம் பழத்தோட தோல், இந்த சப்போட்டா, கொய்யாக்காய் அந்த தோல், அப்புறம் வாழைப்பழ தோல் எல்லாத்தையும் இது உள்ளே போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதை வெயிலில் வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அது அப்படியே கிட்டத்தட்ட இதேமாரி வச்சு ஒரு 20 நாள் இருக்கும். அது 1 வீக்லேயே இந்த மாதிரி தண்ணியெலாம் கலங்கலாகிடும். அந்த தண்ணியை எடுத்து அப்படியே ஊற்ற மாட்டேன். நிறையா தண்ணியில் ஒரு கிளாஸ் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்துட்டு நான் அதை பண்ணேன். ஒரு கிளாஸ் மிக்ஸ் பண்ணி செடிக்கெலாம் கொடுத்தேன். செடியெலாம் நல்ல க்ரோத்து, நல்ல பூ, நல்ல அரும்பு. நீங்களே இப்போ பாருங்கள். அதான் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வரைக்கும் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டேன். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்கும். மற்றபடி இது செடிக்கெலாம் நல்லா வளரும். ஆனால் இது வெயிலில் வைக்கக்கூடாது. ஆக்சுவலாக உள்ளே வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக இப்போ நான் வெயிலில் எடுத்துகிட்டு வந்தேன். இது கொடுத்து செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த துளிர்லாம் வரவே இல்லை. இப்போ அந்த தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இது பூவே பூக்காது. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிட்ட ஜூம் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ அரும்பு. இதிலெல்லாம் பூவே பூக்கா 1-2 தான் பூக்கும். அந்த தண்ணி கொடுத்ததுல அப்படியே கொத்து கொத்தாக பட்டன் ரோஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துளிர் நல்லா துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் ரொம்ப ரேராக தான் பூக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கு, இந்த ஒரு முக்கு இங்கே பாருங்கள், நிறைய முக்கு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடியில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ்ஸு. சரி, உங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு பாருங்கள். முக்குமே நல்லா பெருசாக இருக்குது. ஒரு மொட்டும். அதுவும் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே 2 செடி காஞ்சி போன நிலமையில் கொடுத்தாங்க என்னோடய சிஸ்டரு. சரின்ட்டு அந்த பட்டன் ரோஸை வச்சு தண்ணி ஊற்றினேன். அந்த தண்ணி நான் காட்டின அந்த கரைசல் தான் ஊற்றினேன். அது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றினே நல்லா பாருங்கள், நல்லா அரும்பு எடுத்துருச்சு. காஞ்சி போன லெவலில் இருந்தது எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் இருக்க பூவெல்லாம் நான் கட் பண்ணி நாளைக்கு வார வழிபாட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். கட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.